ஹலோ வீவர்ஸ், 21/6/2024 வெள்ளிக்கிழமை சரியாக காலையில் 7:31 மணிக்கு ஆனி பௌர்ணமி திதியானது ஆரம்பமாக போகிறது. இந்த நேரத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது. பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடுங்க. அந்த வகையில் தான் மகர ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 25 நாட்கள் முழுவதும் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறாங்க, நல்லது நடக்க போகுதா இல்லை என்றால் கெட்டது நடக்க போகுதா, அதுலயும் பாத்தீங்கன்னா சனியுடைய வக்ரம் எல்லாம் ஏற்பட போகிறது. இதன் விளைவாக என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறாங்க? ஏன்னா கடந்த சில நாட்களாகவே மகர ராசி நேயர்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பிரச்சனை தீர்ந்தா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு தொடர்ந்து பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்தினருடன் அதே போல குடும்ப வாழ்க்கை என எல்லா வகையிலையுமே ஏதாவது ஒரு சில சிக்கல்களை சந்தித்து கொண்டு தாங்க இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகாவது ஏதாவது நல்ல மாற்றங்களானது ஏற்பட போகிறதா? கிரக அமைப்புகள் கை கொடுக்குமா, இல்லை என்றால் மீண்டும் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாங்க. அதே நேரம் பௌர்ணமி நாளன்று இரவு சரியாக 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு தீபத்தை இந்த திசையை பார்த்தவாறு இந்த எண்ணெயை ஊற்றி ஏற்றி வைத்து விடுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு தற்போது சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க. இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும், மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆனி பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 21/6/2024 வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினத்தில் இருந்து வரப்போகின்ற 16/7/2024 வரையிலான இந்த கடைசி 25 நாட்களில் மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்களானது ஏற்பட போகுது என்பது குறித்து டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதே நேரத்தில் மாத தொடக்க வக்ரகதியிலையும் இயங்க போகிறார். எனவே தான் இந்த ஆனி பௌர்ணமிக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு உருவாக போகிறது. ஏனென்றால் எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாதுங்க. திடீர்னு பிரச்சனைகளானது வந்து அலைமோதும். உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படுகின்ற அளவிற்கு கூட பிரச்சனைகளானது வரலாம். எனவே பொறுமையும் நிதானமும் அதிகம் தேவைப்படுகின்ற ஒரு காலகட்டமாகவே இனி உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, சனியுடைய வக்ரமானது ஏற்பட போகிறது. அதாவது ஆனி மாதம் 5ஆம் தேதி கும்ப ராசியில சனி வக்ரம் பெற போகிறார். இதன் மூலமாக மகர ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லதாக இருக்காதுங்க. ஏன்னா உடல் நிலையில அடிக்கடி தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு தொடர்ந்து ஆரோக்கிய ரீதியாக சில சிக்கல்களை சந்தித்து கொண்டு தாங்க இருக்காங்க. சனியுடைய தாக்கத்தின் காரணமாக பாதங்கள்ல நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்காங்க. எத்தனை மருத்துவமனைக்கு சென்றாலுமே அதுல ஒரு தீர்வானது கிடைக்காமல் இருந்து கொண்டு இருக்கிறது. இது மட்டும் கிடையாதுங்க, பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரிங்க, அவ்வப்போது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளானது ஏற்பட்டு கொண்டு தாங்க இருக்கிறது. இதற்கெல்லாமே காரணம் தற்போது உங்களுக்கு 7.5 சனியுடைய இறுதி கட்டமான பாத சனியானது நடந்து கொண்டு இருக்குங்க. இதன் மூலமாக தான் பாத்தீங்கன்னா சனி பகவான் சில படிப்பினைகளை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க. சோ நம்ம செய்து வந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் சனி பகவானுடைய இந்த 7.5 சனி காலங்கள்ல அதற்கேற்ப நன்மைகளும் தீமைகளும் நமக்கு மாறி மாறி நடந்து கொண்டே இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவங்களை நம்ம குறைத்து கொள்ளணுங்க. பாவங்கள் குறைவதற்கு இது போன்ற ஆனி பௌர்ணமி தினத்தன்று இரவு சரியாக 8 மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் கிழக்கு பக்கம் பார்த்தவாறு ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியை போட்டு ஓம் நமோ நாராயணா போற்றி, இல்லைனா ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வராய நமக, இதுவும் இல்லைனா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த 3 திருமந்திரங்களில் ஏதாவது ஒரு திருமந்திரத்தை 9 முறை உச்சரித்து கொண்டு இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விடலாங்க. முக்கியமாக ஆஞ்சநேயருக்கு உரிய திருமந்திரத்தை உச்சரிங்க. இதன் மூலமாக சனினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் பாதிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னால் விலக ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த ஒரு வழிபாட்டை பார்த்தீங்கன்னா மறக்காம செஞ்சுடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சனி வக்ரத்தின் மூலமாக இனி
வரப்போகின்ற இந்த பௌர்ணமிக்கு பிறகு பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகளானது அதிகரிக்கக்கூடும். ஒரு தொகை செலவழிந்த பிறகு அடுத்த தொகையானது உங்களுடைய கைகளில் பார்த்தீங்கன்னா வரக்கூடும். எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாது. திடீர் மாற்றமானது மனக்கலக்கத்தை அவ்வப்போது உருவாக்கலாம். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவானது உங்களுக்கு குறைந்து காணப்படுங்க. உறவினர்கள் பகையும் உடன் பிறந்தோர் பகையும் உருவாகக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குங்க. சில காரியங்கள் கடைசி நேரத்துல கை நழுவி கூட போகலாம். மனக்குழப்பங்கள் தீரும், தடைகள் விலகும். சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபாடு செய்து கொள்வது உங்களுக்கு பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படுவதை நீங்க தவிர்த்து கொள்ளலாம். அதற்காக தான் பௌர்ணமி நாள் இரவு பாத்தீங்கன்னா ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. இந்த தீப ஒளி போல உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாச ஆரம்பிக்குங்க. மேலும் ஆனி 12ஆம் தேதி கடக ராசிக்கு புதன் செல்ல போகிறார். உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்திற்கு வரக்கூடிய புதனால நன்மைகளானது ஏற்படும். கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்து தொய்வானது அகலக்கூடுங்க. உத்தியோக முயற்சி கைக்கூடி வரக்கூடும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்கள் நீங்க ஆரம்பிக்கும். பாக பிரிவினை சுமூகமாக முடியும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பானது ஏற்படலாம். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவானது கூடுதலாக கிடைக்கக்கூடும். எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய இடமான 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக புதன் விளங்குவதால கடன் சுமை குறைய வழி பிறக்குங்க. நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே அமைய போகிறது. மேலும் மகர ராசி நேயர்களுக்கு ஆனி 23ஆம் தேதி கடக ராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறார். இது உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் பாத்தீங்கன்னா தற்போது 7ல சஞ்சரிக்கும் போது பிள்ளைகள் வழியில சில பிரச்சனைகள் வந்து அலைமோத ஆரம்பிக்குங்க. மன அமைதியானது குறைவு ஏற்படும். எதிலுமே தீர்க்கமாக முடிவெடுக்க முடியாமல் திணறுவீர்கள். முன்னோர்களுடைய சொத்துக்களால முறையான பங்கீடு கிடைக்காமல் நீதிமன்றத்தை நாடக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளும் பாத்தீங்கன்னா ஏற்படலாம். சொத்துக்கள் விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்தாலுமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம். மேலும் ஆனி 27ஆம் தேதி ரிஷப ராசிக்கு செவ்வாய் செல்ல போகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிப்பது ஒரு பொன்னான நேரமாகவே மகர ராசி நேயர்களுக்கு அமைய போகுதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நினைத்தது நிறைவேறக்கூடிய விதத்துல குருமங்கள யோகமானது ஏற்பட போகிறது. பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகள் நினைவாக போகிறது. இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில சிறப்பு கவனம் செலுத்த வேண்டுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக முடிவு எடுக்க வேண்டுங்க. இல்லை என்றால் தேவையில்லாத சில இழப்புகளை பாத்தீங்கன்னா சந்திக்கலாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா ஏதாவது இடம் வாங்குவதாக இருந்தா அந்த இடம் பற்றிய சில விஷயங்களை பாத்தீங்கன்னா கேட்டறிந்து கொண்டு நீங்க வாங்குவது நல்லதாக இருக்க கொடுங்க. உங்களை விட அனுபவசாலிகளாக அந்த துறையில இருக்கக்கூடியவர்களிடம் கேட்டறிந்து நீங்க வாங்குவது நல்லதாக இருக்கக்கூடும். இதன் மூலமாக சில சிக்கல்கள் ஏற்படுவதையும் தவிர்த்து கொள்ளலாம். உடன் பிறப்புகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள். கடன் சுமையானது பாதிக்கு மேல குறைய ஆரம்பிக்குங்க. மேலும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்களானது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பங்குதாரர்களை அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லைகளானது அவ்வப்போது ஏற்படலாம். கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தாலுமே ஆதாயமானது கொஞ்சம் குறைவாகவே இருக்கக்கூடுங்க. மேலும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அக்கறையோடு படித்தால் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையக்கூடும். மேலும் பெண்களுக்கு தொழில குறுக்கீடுகளும் வருமான குறைவும் அவ்வப்போது ஏற்படலாம் என்பதையும் மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல செயல்படுங்க. மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த 25 நாட்களானது, அதாவது பௌர்ணமிக்கு பிறகு ஆனி மாதம் முடிவதற்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 25 நாட்களுக்குள் பாத்தீங்கன்னா இது போன்ற சில விஷயங்களானது நடக்க போகுதுங்க. ஸோ எதிலுமே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பொறுமையோடு செய்துட்டு வருவதன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம். இதோடு பாத்தீங்கன்னா சனியுடைய வக்ரமும் ஏற்பட போகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 7.5 சனியும் நடந்து கொண்டு இருப்பதால பாத்தீங்கன்னா சில அதீதமான பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் என்பதால இது போன்ற எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பாவங்களை குறைத்து கொள்ளணுங்க. பாவங்கள் குறைப்பதற்கு இது போன்ற பௌர்ணமி நாட்கள்ல பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் குறைய ஆரம்பிக்குங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 27, 28, ஜூலை மாதத்துல 12, 13 மற்றும் 16. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம்
தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.